சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கவருக்குள்ளே போட்டு இதே போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த கவர்லேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மாவு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். காய்கறி கட் பண்ணுற பலகை, கத்திகள், அருவாமனை எல்லாத்துக்கும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி விடலாம். தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது. வீட்டில் இருக்கிற சாவிகள், டூல்ஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் அந்த எண்ணெய் கவரில் இருக்கிற எண்ணெயை அப்ளை பண்ணி விடலாம். ஜன்னலை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெய் கவர் வச்சு இதே போல் நீங்கள் தொடச்சி விட்டீங்கன்னா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற சப்பாத்தி கல், பூரிக்கட்டை இதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். எப்போவுமே ட்ரை ஆகாமல் ஆயிலியாகவே இருக்கும். லெமன் நிறைய இருந்துச்சுன்னா அந்த லெமனை எல்லாம் எண்ணெய் கவருக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா லெமன் வந்து காயாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். வீட்டில் இருக்கிற மரக்கரண்டிகளுக்கெல்லாம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி விடலாம். அந்த நாறு மாதிரி வராமல் இருக்கும். தாழ்பால்கள், கதவுகள் இதெல்லாம் டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த ஆயிலை அப்ளை பண்ணி விடலாம். வீட்டில் சைக்கிள் இருந்துச்சுன்னா அந்த மேலே இருக்கிற அந்த கம்பிகளுக்கெல்லாம் நீங்கள் அந்த ஆயிலை தடவி விடலாம். பார்க்க ஷைனிங்காக இருக்கும். மரச்சேறுகளுக்கு எண்ணெய் கவரால் தொடச்சி விட்டுக்கலாம். ஷைனிங்காக இருக்கும். நம்ம பலகாரத்துக்கு யூஸ் பண்ணுற கரண்டிகளை எல்லாம் அந்த எண்ணெய் கவரில் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ் தொடச்சதுக்கப்புறம் அந்த பர்னர் மேலே இந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விடலாம்.